ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட இந்த ஜியோமெட்ரி கொஸ்டினை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் 3 இணையான கோடுகள் ஒரு குறுக்குவெட்டி மூலம் வெட்டப்படுகின்றன. குறிக்கப்பட்ட கோணங்களில் பெரியவை இரண்டும் சம அளவில் இருக்கும். பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் இடையிலான விகிதம் 7:3 ஆகும். பெரிய கோணத்தின் அளவு என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? எப்ப இந்த மாதிரி இணைக்கோடுகள் கொடுத்துட்டு, அதாவது இங்கிலீஷ்ல நம்ம பேரல் லைன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி இணைக்கோடுகள் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன், அதாவது தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டியால நம்ம வெட்டுறோம் அப்படின்னா இந்த கோணம் உருவாகுது இல்லைங்களா, இந்த கோணமும் சமமா இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். தமிழ்ல வந்து குத்தெதிர் கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது ரெண்டும் சமமா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னா இது. சரிங்களா? இப்ப பாருங்க, இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன அப்படின்னா இதுதான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னன்னா இதை நம்ம எடுத்துப்போம். எப்பயுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிளோட அளவு சமமா இருக்கும். அதே மாதிரி இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இது, இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இது. அதே மாதிரி இதுக்கான குத்தெதிர் கோணம் இது, இந்த ஒய்க்கான குத்தெதிர் கோணம் இது, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இது, இதுவும் சமமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூவும் சமமா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சு போச்சு, எல்லாமே ஒரே அளவாக தான் இருக்கும். அதே மாதிரி பெரிய கோணங்கள் இந்த எக்ஸும் இந்த இசட்டும் சம அளவுன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்புக்கு தான் சமமா இருக்கும் இந்த இசட் கோணமும். சரிங்களா? இப்ப பாருங்க, நமக்கு விகிதம் கொடுத்துட்டாங்க, 7:3 கொடுத்துட்டாங்க. எப்பயுமே பாருங்க, இந்த கோணத்தோட அளவு இந்த மாதிரி லீனியர் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இதோட அளவு என்னவா இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியா இருக்கும். சரிங்களா? 180 டிகிரியா இருக்கும். இதுல பெரிய கோணம் வந்துட்டு 7 பங்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சிறிய கோணம் வந்து 3, அப்ப ஒய்யை வந்து 3 பங்கா வச்சுக்கலாம். அப்ப மொத்தமா இந்த 10 பங்கு தான் 180 டிகிரி. சரியா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் மெஷர். சரியா? சரிங்களா? பெரிய கோணத்தை கண்டுபிடிக்கணும். பெரிய கோணம் எத்தனை பங்குனா 7 பங்கு. அப்ப 7 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அப்ப 180 நீங்க 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 பங்கு கிடைக்கும். அந்த 1 பங்கை 7ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 7 பங்கு கிடைச்சிடும். இது நீங்க கேன்சல் பண்ணுங்க. அப்ப 18 × 7 என்ன வரும்? 126 டிகிரி. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 126 டிகிரி. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியே நிறைய கொஸ்டின் ஒரு உள்ளடங்கிய ஒரு ஃபுல் லென்த் வீடியோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம அருண் அகாடமில போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க அதை விசிட் பண்ணலாம். சரிங்களா? அதுல நிறைய நீங்க கத்துக்கலாம். சரிங்களா? இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? இப்ப இது உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.